பிரித்தானியாவில் வங்கி அட்டைகளை பயன்படுத்தும் கோடிக்கணக்கான மக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. எதிர்வரும் 19ஆம் திகதி முதல் கண்டெக்ட்லெஸ் முறையில் பணம் செலுத்தும் வரம்பில் மாற்றங்களை செய்ய வங்கிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. 2007ஆம் ஆண்டு வெறும் 10 பவுண்டாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த கண்டெக்ட்லெஸ் வசதி காலப்போக்கில் மாற்றமடைந்து வந்துள்ளது. குறிப்பாக கோவிட் பெருந்தொற்று காலத்தில் கைகளால் தொடுவதை தவிர்க்கும் நோக்கில் இது 45 பவுண்டாக உயர்த்தப்பட்டது. பின்னர் 2021ஆம் ஆண்டு அக்டோபரில் இது 100 பவுண்ட் வரை அதிகரிக்கப்பட்டது. தற்போது பிரித்தானியாவில் 74% கொடுக்கல் வாங்கல்கள் இந்த முறையிலேயே நடைபெறுகின்றன. நிதி நடத்தை அதிகார சபை வழங்கியுள்ள புதிய அனுமதியின்படி மார்ச் மாதம் 19ஆம் திகதி முதல் வங்கிகள் மற்றும் பணம் செலுத்தும் நிறுவனங்கள் தங்களது பாதுகாப்பு நடைமுறைகள் பலமாக இருக்கும் பட்சத்தில் இந்த 100 பவுண்ட் வரம்பை தமக்கு ஏற்றவாறு மாற்றி அமைக்கலாம் அல்லது முழுமையாக நீக்கலாம். அதாவது இனிமேல் 100 பவுண்டுகளுக்கும் அதிகமான தொகையை பின் இலக்கமின்றி ஒரே டேப் மூலம் செலுத்த வழிவகை செய்யப்பட்டுள்ளது. வாடிக்கையாளர்கள் மத்தியில் இது ஒருவித அச்சத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் முன்னணி வங்கிகளான லாய்ட்ஸ், HSBC, ஸ்டாண்டர்ட், பார்க்லேஸ், நெட்வெஸ்ட் மற்றும் மொன்சோ ஆகியவை ஒரு முக்கியமான விளக்கத்தை அளித்துள்ளன. இந்த சட்ட மாற்றம் வந்தாலும் தற்போதைக்கு தாங்கள் அந்த 100 பவுண்ட் வரம்பையே தொடரப்போவதாக இந்த வங்கிகள் அறிவித்துள்ளன. பெரும்பாலான மக்கள் சராசரியாக ஒரு தடவைக்கு 16.83 பவுண்ட் மாத்திரமே கண்டெக்ட்லெஸ் மூலம் செலவு செய்வதாக உடனடியாக இந்த வரம்பை உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை என வங்கிகள் கருதுகின்றன. எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பணவீக்கம் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியை எதிர்கொள்ள வங்கிகளுக்கு முன்கூட்டியே இந்த நிகழ்வு தன்மையை அரசாங்கம் வழங்கியுள்ளது. வாடிக்கையாளர்கள் விரும்பினால் மட்டுமே எதிர்காலத்தில் இந்த வரம்பு அதிகரிக்கப்படலாம். எனவே மார்ச் மாதம் 19ஆம் திகதி முதல் சட்டம் மாறினாலும் உங்களது அன்றாட பயன்பாட்டில் பெரிய மாற்றங்கள் இப்போதைக்கு இருக்காது. எனினும் பாதுகாப்பு கருதி உங்களது வங்கி செயலிகளில் கொடுக்கல் வாங்கல்களை கண்காணிப்பது சிறந்தது.